தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் அமைச்சராக பதவியேற்றார். விடுதலை சிறுத்தை கட்சி அதிர்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் அமைச்சராக பதவியேற்றார். விடுதலை சிறுத்தை கட்சி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது இப்போது நடைபெற்ற சம்பவம் அல்ல, 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனியா காந்தி பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்துல் கலாம் சோனியா காந்தி வெளிநாட்டவர் என்பதால் அவரை பிரதமராக்க அவருக்கு பிரதமர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார். இதன் காரணமாக மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்றார். அந்த அமைச்சரவையில் திமுக பிரமுகர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கு பெற்றது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றார். திருமாவளவன் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக பதவியேற்றது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஏறத்தாழ 4.5 ஆண்டு காலம் சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் இருந்தார். ஐநா பொதுச் செயலாளர் பாராட்டும் அளவுக்கு சிறப்பான பணிகள் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது ஊழலில் சிக்கிக்கொண்டார். அந்த ஊழல் வழக்கு இன்றும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.